நேற்று கொஞ்சம் மழை தான் லைட்டாக பழிஞ்சுங்க, ரொம்பலாம் பெய்யலை. பார்த்தீங்கன்னா ஈரம் எங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஈரம் கம்மியாகத்தே இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் சாரை விழுந்துருக்கணும், கம்மியாக தான் மழை போயிடுச்சு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். நேற்று ஒரு 6 மணி போல் லைட்டாக மழை வந்துச்சு. அப்புறம் நின்றுச்சு ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 9 மணி போல் சாரை விழுந்துச்சு, நல்லா விழுந்துச்சு. அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் விழுந்துச்சு. ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் தான் சேர்த்து பெஞ்சு நல்லா மழை வந்திருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரே சாரை கட்டி அடப்பாக இருக்குது. வெயில் அந்தளவுக்கு அடிக்கலை, ஊம வெயிலாக அடிச்சுக்கிருக்கு. வெயில் அடித்தாங்க மழை வரும். வாங்க நம்ம எங்கிட்டு போகிறோன்னு தெரில. இந்த பலூனுக்கும் கண்ணு மைக்கு என்ன சண்டைன்னு தெரில. பலூனை பயமுறுத்தியாக வைக்கிது இந்த கண்ணு மைக்கு. இப்போ தான் முன்னாடி பிறந்தவ, இப்போ பயவுள்ள இவ்வளோ அப்படியே மிரட்டி வைக்கிறா. இந்த கொஞ்சம் பச்சை தெரியுதா அவங்களுக்கு, கொஞ்சம் பசுமையாக மாறிடுச்சுங்க. தெரியுதா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு, லைட்டாக மாறிடுச்சு. அது போக டைனோசர் குட்டி போடப்போன்னு சொன்னீங்களே ப்ரோ, என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டைனோசர் குட்டி போட்டுருச்சு. நேற்று மதியம் தான் குட்டி போட்டிருக்கு. எத்தனை குட்டி போட்டிருக்குன்னா 2 குட்டி போட்டிருக்கு. என்ன ஆச்சுன்னா, இன்னும் ஒரு 2-3 நாள் வவுத்துக்குள்ளே இருக்கணும். கொஞ்சம் முன்னாடியே போட்டுருச்சு. இன்னொரு விஷயம், குட்டி வளர்ப்பில்லை. அதனால் என்ன குட்டி போட்டிருக்கு எல்லாமே நான் குட்டி போடுற வீடியோவில் அந்த காட்டுறேன் உங்களுக்கு. குட்டியே இருக்குண்டு இப்போ தான் கொஞ்சமாக எந்திரிச்சு ரெண்டுமே நடக்குது, கொஞ்சமாக பால் குடிக்குது. பார்ப்போம் இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோலேயே சொல்கிறேன் என்ன குட்டி போட்டிருக்குன்ட்டு. அதனால தான் டைனோசர் குட்டி வீடியோ காமிங்கன்னு யாரும் கேட்காதீங்க. குட்டி நல்லா நடந்து கொஞ்சம் ஓடி ஆடி தெரிஞ்ச பின்னாடி உங்களுக்கு நான் குட்டி என்னென்ன குட்டி போட்டுன்னு சொல்கிறேன். யாரும் அவசரப்பட்டு கமெண்டில் கேட்க வேண்டாம். நம்ம ஸ்கைஃபால் டைனோசர் ஆடு வரட்டின பின்னாடி தான் ஒரு 2 நாள் கழிச்சு வரட்டினான்னு நினைக்கிறேன். இவர் இன்னும் நாள் இருக்குங்க. நான் பைய இப்போ தான் இறக்கியிருக்கா. அவர் இன்னும் இறங்காமல் இருக்குது. இன்னும் காம்பளை பால் இறங்கணும். இன்னும் இவ்வளோ கேட்டது அதான் 5-6 நாள் நேற்றே சொல்லியிருப்பேன். ரெண்டுமே இங்கே முதலாவது புல் இல்லை, ரைட்டு. இப்போயாவது கொஞ்சமாக பசுமையாயிடுச்சு. கோர புல் நிறையா வளர இருந்துச்சு. நின்று கடிக்க மாட்றாங்க. இந்த பக்கம் நல்லா மழை பெஞ்சிருக்குங்க. எப்படியும் நைட்டு பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் இருக்குது இந்த பக்கம். நம்ம ஊருக்குள்ளே அந்த அளவுக்கு இல்லை, கிட்ட பரவாயில்ல, நல்லா சாரம் விழுந்துருக்கு. நம்ம கன்னி ஆடு வந்து இவ்வளோ நல்லா பைய இறக்கிட்டாங்க. ஆனால் இவன் எப்படி தெரியல, இப்போ கடைசியில் வரட்டினவங்க 2 பேர்த்தில் இவன் நான் முந்தி இருக்க கொஞ்சம். பார்ப்போம் இவன் கொஞ்சம் எப்படி குட்டி வளர்த்துருக்கான்னு தெரியும். ஏன்னா சுத்தமாக மேட்சம் இல்லை. இன்றைக்கி தாங்க கரெக்டாக உப்பாங்காற்று அடிக்குது. உப்பாங்காற்றுன்னு என்ன தெரியுமா, அந்த உப்பு காற்றுடுவாங்க. அதாவது தூத்துக்குடியிலேருந்து அந்த காற்று அடிக்கும்ல, அது இந்நேரம் காலையில் இப்போ ஒரு 11 காலையிலேருந்து ஒரு 9 மணிலேருந்து 12 மணி நேரம் அடிச்சிச்சுன்னா அப்படியே மழை வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா காலையில் அடிக்கணும், சாயந்தரம் அடிக்கக்கூடாது. சாயந்தரம் அடிச்சுனா கண்டிப்பாக மழை வராது. ஏன்னா ஆடி காற்று நின்றுருக்கு, உப்பாங்காற்று அடிக்குது. உப்பாங்காற்று நின்ற பின்னாடி அதுக்கப்புறம் மழை வரும். மழை வந்த பின்னாடி ஆடி காற்று அடிக்கும். இன்றைக்கி தாங்க உப்பாங்காற்றை காலையில் அடிச்சது பார்த்துருக்கேன். லைட்டாக அடிக்குது. எப்போடான்னு போட்டுக்கிட்டு அப்படி பறந்துக்கு வருதுங்க. கோர புல்லும் அப்படியே இந்த அருகு உப்பு வரைக்கும் பறந்துக்கு வருது. இன்னும் ஒரு ஈரம், ஒரு மழை பஞ்சா போகுது, நல்லா சூப்பராக வளர்ந்துருங்க. தீ எரிஞ்ச உடனே அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. நேற்று வேறு சவுண்டில் நட்டேன்னு சொன்னேன்ல, அதுக்கு ஒரு கொஞ்சம் மழை பெஞ்சா நல்லா இருக்குது. நல்லா மழை பெஞ்சு கம்மாவுக்குள்ளே வரைக்கும் மழைங்க. ஊருக்குள்ளே ஒத்தப்பட்டு இல்லை, நம்ம வீட்டு மாடியில் ஏறி நின்று பார்க்குறேன் மழை அது வரைக்கும் வந்துட்டு அப்படியே போகுது. நல்லா இட்டி மண்ண மழை அங்கிட்டே வந்து போயிடுச்சு. பரவாயில்ல, நட்டது கொஞ்சம் ஈரம் இருந்தால் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஈரப்பதம் தக்க வச்சுக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்தாங்க. அமாவாசை போகிற டயத்தில் ஏதாவது ஒரு விதையை நடுங்குவேன், சூப்பராக வளரும், நல்லா ஈல்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. விவசாயம் ஃபுல்லாக அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு இல்லை நடுவாண்டுவாங்க. அது நல்லா நான் அந்தளவுக்கு நம்ப மாட்டேன். ஆனால் அமாவாசை போகிற டயத்துக்கு நடுறது எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா அந்த டயத்தில் ஆடு மாடே விரட்டவும் செய்யும். அது டைம் என்ன தெரியல, அவ்வளோ ஈரப்பதம் மாதிரி கூலிங்காக இருக்குமா, அதனால் டக்குன்னு சீக்கிரம் வளர்ந்துடும். ஐட்டா மழை எப்படியும் பரவாயில்ல, கொஞ்சம் ஈரப்பதம் வந்துருச்சு. இன்னும் ஒன்று நடனுங்க. என்னதுன்னா, அந்த நம்ம துவரை அது ஒரு 2-3 சால் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நல்லா கட்டி விட்டோம்னா துவப்பு ஆடு குட்டி கழியும் போது அந்த துவரையை ஒடிச்சு கட்டி விட்டோம்னா குட்டிகளுக்கு சூப்பராக நல்லா நிற்கும். அதையும் கொஞ்சம் நட்டு விடணும். அதையும் இன்றைக்கி அம்மா நட போகிறாங்க. அந்த காலத்தில் எப்படி கண்டுபிடிச்சேன் வச்சியா, உப்பாங்காற்று காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அடித்தா நல்லா மழை வருன்றாங்க. அதே போல் மதியத்துலேருந்து சாயந்தரம் அடித்தோன்னா மழை வராது, வர்ற மழை கிளச்சி விட்டுன்றாங்க. ஆடி காற்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு அப்படி நின்றுச்சுன்னா உடனே மழை வரப்போகுதுன்னு தெரியும். அதனால் ஆடி காற்று என்றைக்கு நிற்கிதோ அன்றைக்கி மழை வரப்போகுது. இதெல்லாம் கோடை மழை கரெக்டாக கணிச்சு வச்சுருக்காங்க. இப்படி கணிச்சு வச்சிங்களா, அடமழை வந்து நமக்கு கடல் பகுதியிலேருந்து அங்கே வரும், அப்படியே தெற்கிருந்தான் வரும். அது எப்பயுமே வர்ற சீசன். அது தென்மேற்கு பருவ காற்றுன்னுவாங்க. அப்படியே அங்கிட்டிருந்து வர்றது அப்படியே வந்து சொல்கிறது. கோடை மழை வந்து கரெக்டாக கணிக்க முடியாதுங்க, எங்கிட்டிருந்து வந்து இறங்கும் சொல்ல முடியாது. ஆனால் அதை கரெக்டாக கணிச்சு வச்சுருக்கேன். உப்பாங்காத்துண்டு எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அக்கனே எங்கிட்ட இருக்க பயவில்லை, நம்ம நெத்தி போட்டு பால் குடிக்கணும் பாடிட்டா, அதான் கத்திக்கிட்டே இருக்கா அந்த 2-3 நாளும். அவளும் பால் பாசி காலுக்காக ஏங்குறா. அந்த கத்தி கூப்பிட்றாளா, அக்கனே வா அக்கனே வருவேமா முடியாரு. அம்மா கூப்பிட்டா பாலுக்குண்டு அவன் நிப்பாட்டிட்டா. இந்த பால் இப்போ தான் கட்டி சேர்ந்துருச்சு. இப்போ பால்னு ஏங்குறா பய உள்ள. அக்கனே என்ன மூஞ்சியில் வார்
வெள்ளையாக இருந்து அழுக்காக்கி போச்சு வச்சா, அதுக்கு தான் வெள்ளையாக பழக்காத கருப்பாக பிறந்தா கருப்பு தெரியாதில்ல, கறிக்கட்டையாக இருக்குது. இப்போ தான் தலையை எட்டி பார்த்துச்சு, அதுக்குள்ளே வெடுக்கு பிடிங்க எரிஞ்சிடாங்க நீ வாட்டுக்கு. இன்னும் 2 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய் கட்டுற அளவுக்கு நல்லா வளர்ந்துடும் கொஞ்சம். 2 மோனிகா தண்ணியே குடிச்சுங்க. அவர் மதியம் மோடம் போடுச்சுன்னா சத்தியமாக குடிக்க முடியாது, அதுக்கு தான் சீக்கிரம் வந்தது. 2 தண்ணியே குடிச்சுங்க. நேற்று மழை வஞ்சுக்கு தண்ணி கிடக்குங்க, நல்லா மோட்ரு யாரும் ஓட்டல, மழை வஞ்சுக்கு மட்டும் தண்ணி கிடக்கு. குடிக்கிறோம் கொடுத்து கொள்ளுங்கள். நடைய கட்டு வாங்க போவோம். தண்ணியை அரைகுறை அங்கிட்ட குடித்தா போதும். அதுக்கிட்டே முன்பசிக்காக தண்ணியை குடிக்க விட்டதை கொஞ்சம் வகுத்து தாக்கு பிடிக்கும். இன்றைக்கி அரைகுறை கண்டிப்பாக நெப்பியாக வேண்டும், இல்லையாட்டேல் ரொம்ப பசங்க அப்புறம் ஓடிக்கிடுவாங்க. வாங்க அப்படியே அக்கனே லீஸ் குட்டி. நைட்டு இந்த பக்கம் மழை பெஞ்சு அப்படியே அரிச்சுக்கு வந்துருக்குங்க. அங்கே பாருங்க, அப்படியே புல்லெல்லாம் மண்ணாக இருக்குது, நல்லா மழை வச்சுருக்குங்க இந்த பக்கம். பரவாயில்ல, நம்ம ஊரெலாம் பயவில்லை, மழை கம்மி. நண்டே எங்கே கூப்பிட்டு போகிற? அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே சோளக்காடு இருக்குது. நான் அப்படியே அந்த சோளக்காடு நினப்பிலே திராளுங்க. நான் தெனாவிட்டு நின்ட்டேன். எதுவும் தூரத்தில் எதுவும் போகுதா, வெற்றிருக்கிற வாசி எதுவும் பேய் வருதா? அப்படி சக்காய் நின்றுக்கிறீங்க, போங்கடா. இன்றைக்கி கொஞ்சம் வாரு நப்பணும். கருத்து வாரு, உங்கள் அம்மா நடக்கிறா, நின்றா நிற்கிறா. திரிசா இப்படி தான் அதே பாருங்க, அவன் நடப்பா, இப்போ நின்றா டப்புன்னு நின்றுவாங்க. எங்கே வேரிஸ் திரிசா, அப்போ கூட இப்போ மாறிட்டா பயவில்லை. கருப்பட்டி பாப்பி கடிக்க எப்படியும் கடிச்சோன்னே வகுறு கிணுக்குன்னு வகுறு நிறைய போப்பது. அப்படியே இதோடய அப்படியே கம்முன்னு படுக்க போகிறீங்க. இதில் மேய்கிறது எல்லாமே வீட்டில் நிற்காதுங்க, கட்டவே முடியாதா. அதனால் எங்கள் தெருவில் கிணறு பக்கம் போகும், இந்த இதெல்லாம் பக்கத்து வீட்டு முன்னாடி ஓடும். அவள் கூட கட்டி வச்சிடலாம். இந்த மூலி இருக்கேன் அவனை கட்டி வைக்கலாம். இந்த எவ்வளோ டொக்கெல்லாம் இப்போ வீட்டுக்குள்ளேயே தெரியவா திரட்டு சொல்லிக்கலாம். இதெல்லாம் தெருவா போகிறது. தின்னுங்க, சீக்கிரம் தின்னு புத்தலக்கே. வாய்க்கு பட்டா பார்த்து இவங்க வாங்கி எப்படி தின்னுங்க. வகுறு அப்படி இருக்கும் புடைக்க போகுது தடிச்சுலே பாதி டேங்க 2 பக்கம் பழம் நிறைய போகுது. கருத்தே நல்லா தின்னு கருத்தே. என்ன டைனோசர் 2 மகன், அதாவது புள்ளிமானோட தம்பி தான். சண்டை பெரிய பழத்தை குடி போச்சு. உங்கள் அம்மா வராதனால 2 பேரும் சண்டை போடுறீங்களா? கீரி பாண்டி என்னடா சண்டை போடுற? புள்ளிமானே கைப்பால் சண்டை வளைக்கி விட்டு போ. பெரிய மனுஷி சொல்லு போக முடியாங்க. ஒரு தீவிரமாக சண்டை மூடி தள்ளிக்கிட்டே போகிறேன். புள்ளிமான ஆடு வெட்டுறாங்க. முடிக்கா 2 பேரும் ஒரே ரத்தம் தான்டா, சண்டை படாயிரம் சொத்தை வந்து கொடுத்துருந்தா கவலைப்படாயிரம். ஆகா இப்போ தாங்க மஞ்சனத்து மரத்தை பார்க்கவே ரொம்ப பசுமையாக இருக்குது. ஆனால் வெயில் காலத்தில் நல்லா பசுமையாக தாங்க இருந்துச்சு. இது மட்டும் நல்லா தண்ணியை சிம்மக்கரில் மாதிரி நல்லா ஆட்டையை போட்டு வச்சுக்கிறது இப்போ நிறைய தண்ணியாக. நான் வச்சிரு மாய்க்கா திம்பியா காய் திம்பியா திங்கணும், எதுனாலும் திங்கணும். பேயை கூட திங்கணும். நம்ம சின்ன வளர்ச்சின்னு நேரம் காயை கட்டுக்குன்னு திண்டே விடுவான். ஆமாம் மோந்து பாரு. அம்மனி என்னங்க அம்மனி, என்னங்க அம்மனி இப்போ வர கண்டுக்கிற மாட்டேன்றீங்க, ரொம்ப பிஸியாக போயிட்டீங்க அம்மனி. என்ன அம்மனியே பெரிய ஆகிட்டீங்க. வகுறு பாரு கொடாருன்றிருக்க, சீக்கிரம் நின்று வகுத்தனப்பு. உங்கள் அம்மா பால் கொடுக்குறது பாட்டிட்டா வர்ற, நீ உங்கள் அம்மாவே மறந்துட்ட, பால் கொடுக்குறதுலேருந்து மறந்துட்டா. ஓடுமே போ வர வச்சு. என்ன தோட்டத்துக்கெலாம் போகலாம் இன்றைக்கி நம்ம அங்கிட்டே மேய்ப்போம். அங்கே ரொம்ப ஈரமாக இருக்கும், தோட்டத்துக்கு போவோம். பேர் ரெடியாக நிற்கிறாரு. உங்கள் அம்மா மாதிரியே பாரு கைப்பாலனக்கா தலையை வளைச்சிக்கிட்டு இப்படி அப்படியே அவங்க அம்மா போகாமல் அப்படியே அந்த டிஎன்ஏ அந்த ரத்தம் மாறாமல் கலர் தான் முகத்தில் வெள்ளையாக இருந்தால் நீ தாண்டி அப்படியே ஸ்கைஃபால். எதுக்கு நடக்கிறேன்னு எனக்குன்னு தெரில. காலையிலேருந்து நடக்கிறீங்க. முதலாவது பச்சை இல்லாட்டி ரைட்டு 2 தடவை வாய்க்காடுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. 2ஆவது தடவைங்க போய் முட்டிட்டு வந்தாச்சு. என்னென்னு தெரியல. இத்தனைக்கு புல்லில் மண்ணும் கொட்டலை வேறு, நல்லா பசுமையாயிடுச்சு. எதுக்கு நடக்கிறாங்கன்னு தெரியவாரு. அங்கிட்டு இங்கிட்டு போகிறாங்க பாருங்க, வயக்காடு வந்துட்டு போகிறாங்க. இன்னும் எத்தனை தடவை வர போகிறாங்கன்னு எனக்குன்னு தெரில. ஒயிட் குரூப்பாக போகிறாங்க. எங்கேலாம் ஒயிட் குரூப்பா இதில் தனியாக ஒரு குரூப் பிரிஞ்சுக்கிட்டே போகிறாங்க. முடியா கருப்பட்டி பா, வேறு கூட்டத்தை விட்டுருப்பீங்க, நல்லா ஆடு வெட்டுறீங்க, பெரிய ஆளாக போயிட்டீங்க. கொம்பை இல்லாத வரைக்கும் நீங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுறா கருப்பு. கொம்பை இருந்தாலும் நேரம் இடத்த விட்டு நகர மாட்டேன். ரொம்ப ஆடு வெட்ட ஒரு 2 பேரும். இங்கிட்டு பரவாயில்லைங்க, நல்லா மழை பெஞ்சிருக்கு, பள்ளம் தண்ணி கிடக்கு. ஆடு அதை ஒவ்வொன்றா முட்டி போட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பழுவெலாம் விட்டு விளாசுறா, தண்ணி நிறையா கிடந்திருக்குங்க. பரவாயில்ல, மழை இந்த பக்கமாகவே ஒன் சைடாகவே அப்படி பெஞ்சு போயிடுச்சு. இதுக்கு அங்கிட்டு மழை இல்லைங்க, அது வரைக்கும். இந்த ஏரியாவில் தண்ணி நிறையா கிடக்குவாளாம். தண்ணி நல்லா மழை தண்ணியாக குடிச்சிக்க நீயும். இங்கே ஒரு பள்ளம் இருக்குன்னு தெரியுமா? எப்பயும் தண்ணி நம்ம அந்த எருமாடு கூட குளிச்சிக்கிட்டே இருந்துச்சுல, அதில் தண்ணி இருக்கான்னு தெரிலங்க. தண்ணி இருந்தால் பசங்களை தண்ணி குடிக்க வைக்கலாம். பாதி பேர் குடிக்காமல் இருக்காங்க. வயக்காட்டில் குடிங்கன்னு சொன்னால் கேட்குறாங்களா? தண்ணி இல்லைங்க. நான் கூட இந்த பக்கம் தண்ணி இருக்கேன், தண்ணி இங்கிட்டு மழை பெய்யலை. எங்கிட்டோ மண்டக்கம் பெஞ்சிருக்கு, அங்கிட்டலாம் தண்ணி இருக்குது அந்த சவுக்கிக்கு ஒட்டி அந்த பக்கம்லாம். ஆனால் இந்த பக்கம் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா எப்படி கொஞ்சம் பச்சை பசைன்னு மாறிடுச்சு? அப்படியே தாங்க ஒரே நாள் ஒரே மழை அவ்வளோ டோட்டலாக மாற்றிடுச்சு. தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் கண்டிப்பாக உனக்கு குடிக்க வைக்கலாம். எங்கிட்ட ஏரியா தண்ணியே இல்லை. நடக்கிறீங்க, எங்கே நடக்கிறீங்க எனக்குன்னு தெரில. நடந்துக்கிட்டே போங்க. தண்ணிலாம் அந்த பள்ளத்தில் இருக்கான்னு தெரியல. தங்கிட்டு ஒரு பள்ளம் தோண்டாங்க தெரியுமா, அந்த பள்ளத்தில் இருக்கான்னு தெரில. நம்ம கொம்பை இல்லாதனால கருப்பு சாமி ரொம்ப அப்படியே கருப்பு ரொம்ப பொறுப்பு மாட்டார். ரொம்ப சேட்டை. கொம்பை எடுத்தாண்டா நகரோட மாட்டேன்டியா, பயந்துக்கிட்டே இருப்பேன் முட்டி பிடினா. இருந்தாலும் கொம்பனுக்கு அடிக்கடி சண்டை போடுவாங்க நமக்கு. அவன் பயவுள்ள அவன் இல்லாதனால அவனும் மொழி பெய் இல்லாதனால
இது நல்லா ஆட்டாரு. இவன் செம்பரப்பாடி கூட அவன் கொடுத்துட்டு வந்துடுவேன். அவன் பாடு வருவான், நம்ம ஆட மட்டும் வரட்டேன், மற்ற ஆட வர மாட்டான். இவன் கருப்புசாமி ஆட்டை நம்ம அந்த புதுக்கடை விரும்பாட்டி அவனும் நல்லா ஓடி பழகிறான். அவனுக்கு கொஞ்சம் அளவுக்கு கட்டுப்படுத்த வைக்கணும். ஓடினாண்டா கட்டுப்படுத்த முடியாதுங்க. நமக்கு பின்னாடி பார்த்தீங்க கரை எப்படி இருக்குது, சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களே. இந்த பக்கம் முள் வெட்டி க்ளீனாக இருக்குங்க. ஏன்னா அது ரோடு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. உமிஷேய் கொஞ்சமாக பச்சை மாறிக்கிட்டு உமிஷேய் எல்லாம் மாதிரி குனிஞ்சு தலையை நிம்மறாமல் இறாங்க. நீ மட்டும் நல்ல புள்ளாக ரெடி இருக்க நடந்துக்கிட்டே இருக்க. நீயும் இந்த எங்கள் ஸ்கைஃபால் 2 பேரும் அப்படித்தான். தீயை எரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளேயே பாருங்கள் சீமக்கரோல் எவ்வளோ வேகத்தில் விளைஞ்சி. ஆத்தாடி எவ்வளோ வேகத்தில் இருக்குது. சரியான ஹைப்ரிட்டாக இருக்குமோ. இன்னாங்க தீயை எரிஞ்சு கறிக்கட்டையாக எரிஞ்சிருந்தாடா. உங்களுக்கே தெரியும் எப்படி. இப்போ தான் மழை வெஞ்சிருக்கு 2 நாள், அதுக்குள்ளே இது வளர்ந்துருச்சாங்க. ஒரு ஆள் மட்டும் அந்த சீமக்கரல் ஒளிகிறானா கேட்க மாட்டாங்க. பாருங்க முள் வெட்டினாலும் செத்து போனோம். இதெல்லாம் செத்து போச்சு. அது அடித்தூர்லேருந்து வருது வருங்க. எங்கெங்கே அப்படியே சிம்பு அடித்து நிறையா வந்துச்சு பார்த்தியா. ஆத்தாடி இன்னும் 1 வருஷங்குள்ளே இது அதை விட பெருசாக வளர்ந்துரும் போல். பாருங்கள் கீழே உத்து பார்த்தா இருங்க, கிட்ட ஜூம் போட்டு காட்டுறேன். இது எல்லாமே துத்தி செடிங்க. துத்தி தாங்க அழகாக நிறையா வளருது. ஆத்தா நிறைய அந்த ஏரியா ஃபுல்லாக துத்தியாக வளருது. ஒன்று சீமக்கரல் நிறையா வளர்த்துக்கிருக்கு. இப்போ இருந்து சீமக்கரலை பிடிங்கி போட்டோம்னா வளராது. இப்படியே எத்தனை பறவைக்கு படைக்க போட முடியும். அதெல்லாம் 1 வருஷத்துக்குள்ளே எப்படிவார் பொத்த போகுது. இந்த ஏரியாவில் சீமக்கரல் நிறையா வந்துடும். ஆனால் இந்த ஏரியாவில் துத்தி நிறையா வளரும். இந்த அப்புறம் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக பழகிறேன். இப்போயே மடைக்கு பழட்டா தாங்க அந்த பழக்கம் வராது. எங்கேயோ தூரத்தில் ஆடுமே இது. அந்த பழக்கத்துக்கு போகிறேன். ஏய் விரும்பாண்டியே ஊய் இந்த வரேன். விரும்பாண்டியா மேயிறதை விட்டுட்டு நம்ம சாயந்தரம் மழை வரப்போகுது, பட்னியாக கிடக்க போகிறோம். அது நினப்பெல்லாம் கிடையாது. அம்மனி தாருக்கு ஒரு அம்மனி இந்தா வரு கீழே விடுத்தாரு. இங்கே வரு அம்மனி இந்தா வரு அம்மனி இங்கே வரு ஆடை கிறுக்கி நெத்து பாடுறியன். கீழே ஓட்டதான் நிற்கிறா அவர். நல்லா வருவேன் எப்படி கிடக்கு ஒரு கீழே வர்றீ வரைக்கும் தற்கொரு கீழே வரு. எவ்வளோ கீழே வைக்கிறீங்களா வர்ற. கீழே பார்த்தா நிறையா கிடக்கு. இதில் எப்படி கிடக்கு. தற்கொலை தட்டி வரேன் விழுதுரு கொத்து கொத்தா விழுகுது. ஆளுக்கு ஒன்று எடுத்து தின்னுவீங்களா. முடியா பனைமரம் பார்த்து உள்ளவா எடுத்து கிடக்கு. இந்த மரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா. கரெக்டாக கரை பக்கத்தில் ஓடை பக்கத்தில் இருக்கும். நம்ம கோடை காலத்தில் சித்திரை பங்குனிலாம் நிறையா காய் கிடக்குங்க. இப்பயே காயை பாருங்கள். ஆத்தரித்தனா விட்டு இங்கே வரும். இந்த குச்சியை கீழே போட்டேன் நீ வேறு அப்படி தான் ஒன்று இந்த உனக்கு குட்டியை எப்படி கிடக்க ஒரு அப்படி காய் கிடக்குங்க. தட்டி விட்டா இங்கே வேண்டாம் 2 காய் கொடுத்தேன். இருங்கடா வர்றேன் உங்களுக்கு அப்போ தான் எடுத்து கொடுக்கும். இந்தா ரெடியாரு. கீழே பார் யார் மேலே பார்க்காதீங்க. மொட்டை முடிக்கா சிலுக்கை வந்து எடுத்துக்க. இந்த மற்றவங்க எல்லாம் வர்றக்குள்ளே நீங்களே எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுடா. தின்னுங்கடா வந்துட்டாங்க பாரு. அதான் தட்டி விட மாட்டேன். மீசா என்ன இருக்க 4 நெத்து தாண்டி இருக்க. ஏன் போன ஏமாந்து ஓடி சொன்னால் கேள்றி. பாருங்க நம்ம ஊமச்சிக்கும் திரிசா முடுக்கு சண்டை. நம்ம வெள்ளை வண்டி கிட்ட போறியா தினைக்கு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேட்டு. இந்த இப்போ தான் கிட்ட போறியா இது நான் மட்டும் நீ தள்ளிக்குமா நான் முட்டுறேன் பாரு. நீ வாடா சண்டைக்கு வாடா பார்த்துக்கிடுடா. வாடையே தெரியாதா வர எங்கள் அம்மாவே நீ முட்டியாடு. பரவாயில்ல குடிச்ச பாலுக்காவது வேலை செய்யா. நீ வாடை தொட்டு பாராட்டு. நீ தள்ளி போயிட்டா மத்தியா வெள்ளை பண்ணிட்டேன் பரவாயில்லங்க. தெரியாதா சண்டை கூடிடுச்சுங்க. ஊமுச்சின்னு இருக்கு நான் முட்டான். நீ தள்ளிக்குமா நான் முட்டிக்கிறேம்மா. நீ ஏமா வர்ற நான் முட்டிக்கிறேம்மா. வாடா கிளந்தாரி மோதிக்கிறேன். நான் வி ஓ எங்கடா உன் தம்பியை கூப்பிட்றா. தம்பி அண்ணடா அவனை கூப்பிட்றா. கொம்பு அடிச்சுறாயிரா. நீங்கள் முட்டில் வத்தாரியாத்த மூளையை கலங்கிரும் போலுங்க. டங்குன்னு முட்டுது. ஊமுச்சை என்ன தகராறு. எதுவும் இடத்த வந்து இடம் மேய்ஞ்சிட்டானா என்ன சண்டை இப்படி. மேகம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிடுச்சுங்க. இந்த வரைக்கும் மேகம்லாம் இருந்துச்சு. எப்போயுமே நமக்கு மேற்கு பக்கத்துலேருந்து தான் மேகம்லாம் வரும். இன்றைக்கி தெற்கு பக்கம் வந்திருக்கு. அதான் காலையில் சொன்னால உப்பு காற்று வீசுனால தெற்கு பக்கம் இருந்தால் தான் மேகம் கொஞ்சமாக நல்லா ஏறி இருக்குது. பார்ப்போம் மணி 5 மணிக்கிட்ட ஆக போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. நைட்டு கூட மழை வந்தாலும் நல்லா தான். நான் மழை வர போகிறதுக்காக தான் நேற்று சாயந்தரம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேய்ச்சாங்க. தண்ணி குடிக்கப்பட்டு தண்ணி குடிக்கலாட்டி அரை பேர் அப்போ தண்ணி குடி போய் சீக்கிரம் குட்டி வேறு பாலை பறிக்கணும். பாலை பறிக்கி கரெக்டாக அப்போ தான் படுத்து நீங்கள் எந்த ஆடு கட்டவே இல்லை. அப்படியே போய் படுத்துட்டாங்க கால் வழியில். தண்ணியை குடிச்சு படுக்கிட்டு குட்டியெல்லாம் பாலை பறிக்கிட்டே இருக்கேன். அப்படி சொட்டு வச்சிருச்சு கரெக்டாக போனோடனே. அதுக்கப்புறம் ஆடை உள்ள மாற்றினேன். ஒரு 1/4 மணி நேரம் தான் பெஞ்சு லைட்டாக ரொம்ப வெயில். அப்புறம் திரும்பி ஆடெல்லாம் வெளியே பற்றி விட்டேன். அப்புறம் ஒரு 9 மணி போல் பார்க்குற திருப்பி மடம் சடசம் வந்துச்சு. அப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் பெஞ்சு அவ்வளோதாங்க. அந்த 1/4 மணி நேரம் கம்மி சேர்த்து வச்சு பேசிட்டு நல்லா மழைத்தான் வந்திருக்கும். என்னடா நடைய கட்டிங்க கருவச்சை விரும்பாண்டே கண்டுமை என்ன அதுக்குள்ளே தண்ணி தாக எடுத்துருச்சா. தண்ணி மதியம் நல்லா குடினா கேட்க மாட்டேங்கிட்டாங்க. இந்தாங்க பள்ளத்தில் தண்ணி இருக்கான்றது ஆனால் இருக்காது சான்ஸ் கிடையாது. மடைக்கு போடணும். திருப்பி இங்கிட்டேருந்து போகணும் வாய்க்காடு போகணும்னா ரொம்ப தூரம். அந்த ஒரு கோருக்கு வாய்க்காடு கிட்டத்தட்ட கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரம் வரும்ல. அழகாக வரும். ஏன்னா சண்டை போட்டுவேன் இல்லை விவி நீ ஆம்பளை தான்டா. ஊமிச்சு கூட எடுத்து முட்டியாடா. இவன் கொஞ்சம் எண்ணெயை முட்டிவாங்க. இப்போ இவ்வளோ தொடக்கூடாது. இவனை தொட்டால் அப்படியே சுருன்னு கோவம் வருது. நல்லா வாம்பு கணக்கா தொட மாட்டேறான். அவன் கூட அப்போ இல்லை அந்த பரம்பரை அவன் திரிசாம அவன்
இவன் தான் கொஞ்சம் சேட்டை. கருவச்சே எதுக்கு நின்ட்ட? இங்கே வா ஓடி அங்கே வரு. இந்த கோரையை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? எவ்வளோ இந்த கோரை இந்த இடத்துல எம்பிட்டு கிடக்கும். பாடா அப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தூக்கி வருது. நான் இருக்கா இப்படி இருக்க வருங்க. ஆத்தாடி ஆத்தா தாங்க நல்லா வருது. ஆனால் மண்ணை ஓட்டுது எல்லாம். இன்னொரு மழை வஞ்சா கிட்டப்போ வந்துடும். கருவச்சே உங்கள் வாய் கெட்டுதான்னு பாருங்கள். 2 கடிங்கன்னா கடிங்க நல்லா இருக்குது. இந்த பக்கத்தில் பச்சை பசைன்ட்டு இருக்குது. என்ன கருவச்சே நெத்து இல்லை கோரை புல்லை காட்டுறேன் உங்களுக்கு. கிட்ட வர கூப்பிட்டே இப்படி ஏறுற கைப்பாலே. டா நீ தான் புள்ளத்தாச்சு புள்ளத்தை கூட்டத்தில் தின்னு. கரடி நீங்களாம் குட்டி போட்டிங்க. ஒருத்தி முடியாது மட்டும் அதை விட எல்லாம் பேரம் பேத்தி தான். பேரம் பேத்தி எல்லாம் இருந்தா. இப்போ தாங்க வெயிலே அடிக்குது. உள்ள இன்ன வரைக்கும் வெயில் அடிக்கல. இப்போ தான் கரெக்டாக மணி 6 மணி ஆகும்போது இப்போ தான் வெயில் மண்டையை பழக்குதுன்னு இருக்குங்க. 7 மணி நேரம் வெயில் அடிக்கும் போலங்க. மேகம் இப்போ தான் கட்டுது. இந்த தளவுலேருந்து அந்த தளவு வரைக்கும் நேற்று ஒரு மேகம் இருந்துச்சு. அதே மேகம் தான் வருது அந்த பக்கம் இருந்து. கண்டிப்பாக இன்றைக்கி 6 மணிக்கு மேலே தான் மழை வரும்னு பச்சி சொல்லுது. அதனால் கண்டிப்பாக எப்படி மழை வந்தால் நல்லாயிருக்கும், புண்ணியமாக போகும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை இதோட பாட்டிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்க மாட்டார் லைக்காக தைக்கட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவழியில் உங்களை சத்திவா. என்ன பாதி ஆடு அங்கிட்டு போயிடுச்சு. நான் பாட்டு பேசிக்கிருக்கேன், நீங்கள் கிட்ட வந்துட்டு நல்லா மேய்ச்சிக்கிருக்காங்க. அவங்க போகிற புள்ள ஒரு 3/4 மணி நேரம் மூச்சு விடாமல் மேய்ச்சிக்கிருக்காங்க. இதில் விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாட்டேன் லைக்காக தட்டி விட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஆடுவழியில் உங்களே சந்திவா. வரட்டா சிவ். வர மருத்துவ வியாதி அதிகமாகி போச்சு. வெங்காயம் சாப்பிட்டால் மூளைதான் வளரும், அறிவு வளராது. அறிவு வளர்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், முடிச்சா சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவழியில் உங்களை சந்திப்பா. வரட்டா சிவ் பாய் டாடா. நைட்டு மழை பெஞ்சா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். பெய்யுது அப்போ தான் மழை பெய்யுது. தட்டி பானையில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி மழை தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக தான் வரிசை அப்படி அடிக்குது. அதான் சுற்றி வருதுங்க. வட கட 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 கடன்னு வர தண்ணி வந்துச்சு. மழை ஒடிச்சு ஊற்றிக்கிருக்கு. அது பாய் தண்ணி வருது. எல்லாத்துலையும் மாற்றி கோடம் கிட்ட எல்லாம் தண்ணி பிடிச்சி ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வரது நல்ல தண்ணியாக.